ஹே காய்ஸ், வெல்கம் டு மீனூஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஃபேமிலி. இன்றைக்கி என்னென்னா நம்ம பீரியட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஐயோ, பீரியட்ஸா, வாயிலாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொசைட்டியில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் மீன்ஸு நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் கன்னியாகுமரியில் ஒரு மார்த்தாண்டத்துலேருந்து வில்லேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். பீரியட்ஸ்னாலே ஐயோ பசங்கக்கிட்ட சொல்லாதீங்க, அது மிகப்பெரிய குற்றம், அந்த மாதிரி பார்க்குற ஒரு சொசைட்டிக்குள்ளாடி தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். எல்லா வீடும் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய அம்மாவுக்கு நல்ல என்ன சொல்கிறதுக்கு விழிப்புணர்வு இதை பற்றி வந்துடுச்சு அப்படின்னு. ஏன்னா அவங்க பையன்கிட்ட அவங்க பொண்ணுக்கு பீரியட்ஸுக்கு பேடு வாங்க சொல்கிற அம்மாக்களும் இந்த ஏரியாவில் இருக்காங்க. நான் அதனால் எல்லாரையும் குறை சொல்லலை, பட் இருக்கவங்களும் இருக்காங்க. ஷால் போடு, அதை போடு, இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும்ல, அதில் இந்த பீரியட்ஸை பற்றி யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் இங்கே இருக்குது அப்படின்னு. எனக்கு ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, சம்டைம்ஸ் நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த பிள்ளைங்க மேம் வயிறு வலிக்குது மேம் அப்படின்னு சொல்லும். என்னடா ஆச்சு வயிறு வலிக்குதுன்னா, நம்ம எல்லாம் வயிறு வலிக்குதுன்னா சொல்லுவோம், என்ன காலையில் சாப்பிட்டா, இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம். ஆக்சுவலாக அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னா பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். அதை ஒரு மேம் கிட்டேயே சொல்கிறதுக்கு தயங்குற சொசைட்டியில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பட் கேர்ள்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, ஷுவர் இதை பற்றி இது கூச்சப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது. இது நார்மலாக நமக்கு நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பற்றி கவலைப்படப்பட உங்களுக்கு இன்னும் அந்த டைமில் டிப்ரெஷன் அதிகமாகும் அப்படிங்கிறது செகண்டரி. பின்ன நிறைய சொல்லுவாங்க நிறைய பெயின் இருக்கும் அப்படின்னு. ஷுவர் இருக்கும் பெயின். நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் என்ன சொல்கிறேன்னா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெயினை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. சிலவங்க அதை டாலரேட் பண்ணுவாங்க, சிலவங்களுக்கு வலிக்கும், சிலவங்களுக்கு வலிக்காது, சிலவங்களுக்கு ஹை பிச்சில் வலிக்கும். அதெல்லாம் நம்ம ஒருத்தங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்தது. இப்போ பெண்களுக்கு ஒரு டிசீஸ் மீன்ஸ் அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸு நல்லா இல்லை அப்படின்னா அது இந்த சர்க்கிளை சுற்றியாகவே தான் இருக்கும், பீரியட்ஸை சுற்றி தான் இருக்கும். இப்போ மோஸ்ட்லி பெண்கள் அஃபெக்ட் ஆகிறது அவங்களோட யூட்ரஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சம் டிசீஸ்னால தான் அவங்க அஃபெக்ட் ஆக்கப்படுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான விஷயம் கிடையாது. நம்ம பிள்ளைங்களுக்கு இதை நல்லபடியாக சொல்லி வளர்த்துவோம். நெக்ஸ்ட்டு இந்த பீரியட்ஸ் பெயினோட பேக் ஃபயர் பற்றி நான் பேச போகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.